மக்களே வணக்கம். நம் பண்டை தமிழ் நூலான நெடுநல் வாடை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். இந்த பருவநிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. டிசம்பர் 16ஆம் தேதி நல்ல ஒரு சாரல் மழையா இருக்கு. அந்த நெடுநல் வாடையில இந்த பாண்டிய அரசனை பற்றி நக்கீரர் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை வடிவம். அதுல அந்த மக்களுடைய இந்த பருவகால வாழ்க்கை ரொம்ப அற்புதமா அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். சாரல் மழையில அந்த ஆண்கள் எல்லாம் குளிர பொருட்படுத்தாம நடந்து போறாங்க. காரணம் கல் குடித்த அந்த ஒரு மகிழ்ச்சியில அவங்க போயிட்டே இருக்காங்க. மகளிர் இது இரவா பகலா எனும் ஒரு சந்தேகத்தில் அவர்கள் விளக்கு ஏற்றிய ஒரு காட்சி. தங்களுடைய கூந்தலை மனம் கமழக்கூடிய ஒரு நிலைக்கு அகில் உள்ளிட்ட அந்த வாசனை கட்டைகளை எரித்து அதுல அவங்க கூந்தலை உலர்த்தக்கூடிய ஒரு காட்சி. பல்வேறு விதமான மலர்களை அவங்க சொல்லுவாங்க. அந்த மலர்களை வரிசைப்படுத்தி மிக அற்புதமாக அந்த இலக்கிய வடிவம் இருக்கும். நம்ம முன்னோர்களுடைய இந்த அற்புதமான இலக்கிய வடிவத்தை அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விலங்கு, பறவை, மீன், மலர் இவை அனைத்தும் நமக்கான ஒரு வளமையான சொத்து. இதை நம்ம கவனிக்கணும், படிக்கணும். சங்க இலக்கியத்துல என்ன பெருசா இருக்குதுன்னு நம்ம பேசாம அதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். இதை கவனித்தால் நீங்க நேஷனல் ஜியோகிராபி, சோனி, பிபிசி, டிஸ்கவரி சேனல்ல வரக்கூடிய ஒட்டுமொத்த புரோகிராமும் நம்ம சங்க இலக்கியத்தினுடைய ஒரு பதிவு போல உங்களுக்கு ஒரு பிம்பம் தோன்றும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கேமராலாம் இல்லாம நம்ம பண்டை தமிழர்கள் கண்ணில் கண்டவைகளை எழுத்தோவியமாக வடித்துள்ளார்கள். சங்க இலக்கியத்தை மிக எளிமையாக நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வசதியாக தற்போது உங்களுக்கான அந்த ஊடகம், அது கூகுள் குரோமா இருந்தாலும் சரி, எதுல போனாலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நற்றிணையில 400 கவிதை இருக்குன்னா குத்து மதிப்பா நற்றிணை 20 ஒரு நம்பர் போட்டீங்கன்னா ஒரு பாடல் விளக்கம் வரும். அந்த விளக்கத்தை படிச்சு பாருங்க. தலைவன் தலைவி இல்லாம அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய ஊர்வன, மீன், கடல் எல்லா டீட்டெயிலும் நமக்கு அதுல இருக்கு. மக்களே, சங்க இலக்கியத்தை படிச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான வளமையான செய்திகள் அடங்கி இருக்கு. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.